ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை யோபுவின் சரித்திரம் 36வது அதிகாரம் 16வது வசனம். அப்படியே அவர் உம்மையும் நெருக்கத்தினின்று விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். உம்முடைய போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. கவனிங்க, யோபு என்கிற மனிதன் கர்த்தருக்கு பயந்து உத்தமமும் சன்மார்க்கமும் உள்ள மனிதனாய் வாழ்ந்த போதும் சத்ருவானவன் பலவிதமான இக்கட்டுகளை, பிரச்சனைகளை, வியாதிகளை, பலவிதமான துன்பங்களை அந்த யோபு என்கிற மனிதனுக்கு கொடுத்ததை நாம் அநேகர் அறிந்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தைகளை வாசித்தாலே தெரியும். கவனிங்க, இப்படியா இருக்க அவருடைய 3 நண்பர்களும் வந்து அவருக்கு ஆறுதல் சொல்லுகிற வேலையிலே பாருங்க, இந்த எலிகு என்கிற நண்பன் சொல்லுகிற வார்த்தை இந்த யோபுக்கு சொல்லுகிற ஒரு நலமான வார்த்தை. கவனிங்க, அப்படியே அவர் உம்மையும் நெருக்கத்தினின்று விலக்கி. அருமையான தேவ பிள்ளைகளே, யோபுக்கு இப்படியா அந்த எலிகு என்கிற நண்பர் சொல்லுகிறார், நெருக்கத்தினின்று விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே நிச்சயமாகவே இந்த வார்த்தையின் பிரகாரமே நாம் அநேகர் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த காணொளி பார்க்கிற அநேகரும் நெருக்கத்திலே, பலவிதமான ஒடுக்கத்திலே இன்றைக்கும் இந்த கால வேளையிலே பல ஏதோ ஒரு நெருக்கம், அது வியாதியோ, வறுமையோ, வேதனையோ, பண பிரச்சனையோ, கடன் பிரச்சனையோ, பலவிதமான பாரங்களோ, ஏதோ ஒரு நெருக்கம் நம்மை நெருக்கி ஒடுக்கி கொண்டிருக்கலாம். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் உம்மையும் நெருக்கத்தினின்று விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க, வீட்டுல இருக்கிறவங்க சொல்லுங்க. எங்கள் நெருக்கத்தினின்று, எங்கள் ஒடுக்கத்தினின்று கர்த்தர் விலக்கி எங்களை விசாலத்திலே வைப்பார். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளை, ஒடுக்கமில்லாத, பாருங்க, நெருக்கமும் இல்ல, ஒடுக்கமும் இல்லாத. ஒடுக்கம்னா ரொம்ப குறுகிய ஒரு பாதையிலே நாம் பயணிக்கிறது. அப்ப கவனிங்க, ஒடுக்கமில்லாத விசாலத்திலே நம்மை வைக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை இன்றைக்கு உங்கள் பலவீனம், உங்களுடைய பலவீனம் உங்களை ஒடுக்கி கொண்டிருக்கலாம். உங்களுடைய பண பிரச்சனை, பொருளாதார காரியங்கள் உங்களை ஒடுக்கி கொண்டிருக்கலாம். இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களை ஒடுக்கத்தினின்று விலக்கி விசாலத்திலே வைக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கவனிங்க, விசாலத்திலே வைப்பார். உம்முடைய போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும். சத்தமா ஆமென் சொல்லுவோமே. அருமையான தேவ பிள்ளைகளே, உம்முடைய போஜன பந்தி கொழுமையான பதார்த்தம். கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உண்மையாகவே உச்சிதமான கோதுமையினால் உன்னை போஷிப்பேன், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, கொழுமையான பதார்த்தங்களினால் கர்த்தர் இந்த நாளிலே உங்களை நடத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை நீங்க நினைக்கலாம், கேட்கிறதற்கு வார்த்தை ரொம்ப சந்தோஷமா நல்லா இருக்கு, கேட்கறதுக்கு வசனம் ரொம்ப நல்லா இருக்குப்பா, ஆனா நாங்க எவ்வளவு பிரச்சனையில இருக்கிறோம், நாங்க எவ்வளவு துன்பத்துல, துயரத்துல இருக்கிறோம், ஆனா இவருனா இந்த வார்த்தை என்னவோ கொழுமையா இருப்போம், கொழுமையான பதார்த்தம். இந்த வார்த்தைகளை நீங்க விசுவாசிங்கள. கவனிங்க, இந்த வார்த்தைகளை நாம் எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோமோ, எவ்வளவு அதிகமா இதை பிடித்துக் கொள்ளுகிறோமோ, நிச்சயமாகவே இன்றைக்கு இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே கர்த்தர் நடந்தேற செய்வார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய எல்லா காய்ந்து போன தன்மைகள், எல்லா உலர்ந்து போன தன்மைகளையும் மாற்றி கர்த்தர் ஒரு கொழுமையான பதார்த்தங்களினால் உங்கள் பந்தியை கர்த்தர் நிரப்ப போகிறார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. கவனிங்க அருமையான தேவ பிள்ளைகளே, தாவீது இதை சொல்லி இருக்கிறார் இல்லையா? கவனிங்க அருமையான தேவ பிள்ளைகளின் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, கர்த்தர் இன்றைக்கு ஒரு நல்ல பதார்த்தம் உள்ள போஜன பந்தியினால், கொழுமையினால் ஒரு செழிப்பை, ஆசீர்வாதத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கட்டளை எடுப்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அருமையான தேவ பிள்ளைகளே,
கர்த்தருடைய வார்த்தை பொய் சொல்லாது. இந்த யோபினுடைய பின்னிலைமை அவருடைய கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவருடைய முன்னிலைமையிலும் பின்னிலைமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இரண்டத்தனையாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் இந்த காலை வேளையில ஒரு விதமான துயரத்தோடு, பலவிதமான பாரத்தோடு இந்த காணொளி நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தர் கொழுமையான பதார்த்தங்களினால் ஒரு விசாலமான காரியங்களிலே, விசாலமான இடத்திலே கர்த்தர் உங்களை கொண்டு வைக்க போகிறார். ஆமென். ஜெபிப்போம். தகப்பனே, அருமையான ஏசப்பா, கர்த்தருடைய வார்த்தைக்காக நன்றி. இந்த காணொளி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் எல்லா நெருக்கத்திலும், எல்லா ஒடுக்கத்தினின்றும் விலக்கி கர்த்தர் பிள்ளைகளை விசாலத்திலே கர்த்தனை கொண்டு வந்து நிறுத்துவீர். ஒரு ஏசப்பா, உச்சிதமான கொழுமையான பதார்த்தங்களினால் அவருடைய போஜன பந்தி இன்றைக்கு காணப்படட்டும். கர்த்தர் எல்லா காய்ந்து போன தன்மைகள், எல்லா உலர்ந்து போன தன்மைகளையும் கர்த்தர் மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் மாற்றி போடுங்க. இன்றைக்கு ஒரு நிறைவு, ஒரு ஆசீர்வாதம், ஒரு பலன், ஒரு செழிப்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உண்டாகட்டும். கர்த்தர் நீர் ஆளுகை செய்ய, நீங்க பலப்படுத்துங்க. காணொளிக்கு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. மேலான நன்மைகள், கிருபைகள் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலைவேளையிலே கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். அநேகரை கர்த்தருடைய வார்த்தையினால் கர்த்தர் திடப்படுத்தி இருக்கிறார். ஆமென். தொடர்ந்து கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம். கர்த்தருக்குள் பலப்படும். God bless you. ஆமென்.